அனைவருக்கும் வணக்கம். நற்பிரசாபித்மி மகா சேனாதிமி தன்னோஸ்கந்த பிரதிதியாது சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தால் பாலத்தினுடைய திருவருளால் முருகப்பெருமான ஆசை கொண்டு தேய்பிறை அஷ்டமி பைரவருடைய வழிபாடு. இந்த தேய்பிறை அஷ்டமி என்றாலே பல வகையில் நம்மளுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் சிவபெருமானுடைய அம்சமான பைரவர் இந்த மாதம் ஆடி மாதம் பரவ வருஷம் ஆடி மாதம் 21ஆம் தேதி 6/8/2026 வியாழக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. அந்த பைரவர் சந்நிதியில் பல வகையில் தீபங்கள் ஏற்றி நம்மளுடைய சாபமெல்லாம் நிவர்த்தி ஆகணும், நம்ம எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு வேணும், சிக்கல் இல்லாமல் நம்ம வாழ்க்கை அமையணும் என்று மனதார வேண்டி அந்த பைரவர் பூஜை செய்து வரும்போது கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நிவர்த்தி ஆகும், கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் தீரத்துக்குண்டான வழி கிடைக்கும், தரித்திரம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் எதிரி தொல்லைகள் இருந்து நம்மளுக்கு பாதுகாத்து வரும். சனி தோஷம், 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அதர்மற்ற சனி போன்ற சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். அப்படியே குரு கடாட்சம் கிடைக்கும். வியாழக்கிழமை வருது, அதனால் குரு கடாட்சம் நம்மளுக்கு சேர்த்து கிடைக்கும். அதனால் உக்குரத்துண்டான சிவபெருமானுடைய அம்சமான உக்குரமான வடிவமான இந்த பைரவரை எண்ணி 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 வழிபாடு செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் பெருக்குது. அதனால் பைரவர் தேய்பிறை அஷ்டமினால் எல்லா பைரவர் சந்நிதியில் போய் மக்கள் வேண்டுதல் வைக்கிறாங்க. தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கம் அதாவது வாழையடியாக வாழையாக அப்படின்னு சொல்லுவோம். காலங்காலமாக இருந்து வரக்கூடிய வழிபாடு பைரவருடைய வழிபாடு. இருப்பினும் சிலது காலம் மக்களுடைய அறியாமையினால் இந்த வழிபாடு மங்கி இருந்தது. எதனால் மங்கி போச்சு? பயம். பைரவர் போய் வழிபட்டால் நம்ம எதைன்னு ஒன்று ஆயிடும், உக்கிரமான தெய்வம், நம்மளுக்கு ஒத்து வராது அப்படி சொல்லி பயமுறுத்தி வச்சதால் இதெல்லாம் வழிபாடு இல்லாமல் இருந்தது. அதனால் உக்கிரமான தெய்வனால பயம். அதனால் இதெல்லாம் பயம் நாளடைவில் இல்லாமல் போய் இப்போ தைரியமாக பைரவர் சந்நிதியில் போய் அனைத்து அன்பர்கள் வழிபாடு தவறாமல் செய்து வர்றாங்க. சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நிவர்த்தி ஆகணும். சனிக்கிழமை நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போய் பூஜை செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் தேய்பிறை அஷ்டமி தவறாமல் வழிபாடு செய்துட்டு வர அந்த சனியுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். இப்போ பைரவருக்கு கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி மனதார வேண்டி இழுப்பனை தீபம் ஏற்றி பஞ்சதீபம், அதாவது பஞ்சத்திரியால் பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு நன்மை நடக்கும். நல்ல ஒரு தயிர் சாதம், லெமன் ரைஸ், அதாவது எலுமிச்சை பழ சாதம் படைத்து அர்ச்சனை செய்து பல பேருக்கு விநியோகம் செய்யும்போது உங்களுக்கு கடன் தொல்லையெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு கடன் முடிஞ்சால் இன்னொரு கடன் வருதுன்னா இந்த பைரவர் சன்னதியில் போய் விளக்கேற்றி தயிர் சாதம் படைத்து வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். பல விதத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிரக கோளாறு, இந்த கிரக கோளாறு நம்ம பல அவஸ்தைப்படுறோம். எது எடுத்தாலும் நம்மளுக்கு முன்னேற்றம் அடைய மாட்டேங்குது. முன்னேற்றம் இல்லாமல் நான் தவிக்கிறேன், நான் என்ன செய்தால் எனக்கு இதிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னா ஏங்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் அந்த பைரவருடைய சந்நிதியில் போய் மன்றாடி நல்ல புணுகு, அத்தர், ஜவ்வாது போன்ற வாசனை திரவியம், அதாவது புணுகு சட்டம் சொல்லும் அந்த காலத்துலலாம், அந்த புணுகெல்லாம் அந்த சுவாமி மேலே சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது செவ்வரளி பூவால் நம்மளுடைய குடும்ப பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகும். பல விதத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி 5 கூட்டு எண்ணெயால் தீபம் ஏற்றலாம், அல்லது தனித்தனியாகவும் ஏற்றலாம். அப்போ நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் போன்றவற்றை
5 தீபம் ஏற்றி அல்ல 5 தீபம் சமமாக கலந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு பஞ்ச தீபத்தால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் முறையாக இயங்கும், சரியான முறையில் இயங்கும். அதில் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யணும். அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து அரளி மாலை சாத்தி வழிபாடு செய்யும்போது பைரவன் ரொம்ப ரொம்ப விசேஷமாக திருப்தி அடைந்து வேண்டியது வேண்டியபடி அருளக்கூடியவர் தான் பைரவர். நம்ம உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடு இன்றி பலன் கொடுக்கக்கூடியவர். ஆனால் நம்ம தவறு செய்து கொண்டு பிறருக்கு வஞ்சனைக்கோட பிறர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தீபம்னா ஏற்றக்கூடாது. நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறது கூட அவங்களுக்கு நன்மை அடையணும்னு சொல்லி வேண்டி விளக்கேற்றுங்க. எனக்கு இந்த ஆள் பிடிக்கல, இந்த ஆள் எனக்கு வரவே கூடாது என் முன்னாடி, அதில் தேவை, அவரும் வரணும். இந்த ஆள் நம்மளுக்கு பிடிக்கல, அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அதெல்லாம் போய் பூஜை பண்ணாதீங்க. உக்கிரமான தெய்வத்துக்கிட்டெல்லாம் இந்த மாதிரி வேண்டுதலே வைக்கக்கூடாது. அது வைக்க வைக்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அந்த கர்மா பலன் உங்களுக்கு என்னவோ அதனால் உங்களுக்கு அந்த தொல்லை உருவாகுது. அப்போ அதனால் எனக்கு தொல்லை வரக்கூடாதுன்னு சொல்லி தாராளமாக ஏற்றலாம். சிக்கல் மேலே சிக்கல் வருது, எதிரி மேலே எதிரி வருது, நிறைய பகை உண்டாகுது, அந்த பகை இல்லாமல் இல்லை வாழ வைன்னு சொல்லி வேண்டிக்கலாம். அந்த பகை தானாகவே மறைந்து போயிடும். அதாவது மழை போல் வந்தது பனி போல் நிவர்த்தி ஆகிடும் சொல்லுவோம். அப்போ மழை போல் இருக்கக்கூடிய சிக்கல் கூட பனி போல நிவர்த்தி பண்ணிடும். அதனால் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து பூஜை செய்யக்கூடாது. அது நம்மளுக்கே திருப்பி அடிக்கும். அதனால தான் சில பேர் சொல்லலாம், பைரவர் கும்பிட எனக்கு எதுவுமே நடக்கலை, அதிகமாக தான் கஷ்டம் கொடுத்தது. ஆனால் மனதில் அவங்க என்ன நினச்சி விளக்குதுன்னா அதெல்லாம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்க போன வேலை ஆகணும், அது மட்டும்தான். இது சுயநலம். அப்போ சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோட இறைவனின் அருகில் சென்றால் அவர் அரவணைத்து நம்ம வாழ வைப்பார். அப்போ நம்ம நாடி வரவனுக்கு நன்மை நடக்கணும். நம்ம நாடி வர எதிரியாக இருந்தாலும் அவருக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருந்தாலே போதுமானது. குறை இருக்குது, யாருக்கு தான் குறை இல்லை, யாருக்கு தான் கோபம் இல்லை, யாருக்கு தான் பகை உணர்வு இல்லை, யாருக்கு தான் தன்முனைப்பு இல்லை, எல்லாமே இருக்கும். எல்லாமே உன்னுடைய காலடியில் சமர்ப்பணம் பண்ணுறோம். அப்போ நான் நல்லபடியாக வாழ்ந்தால் போதும், இந்த தொல்லையில் நீயே பார்த்துக்கோ, எனக்கு ஓரளவு நிம்மதி கொடு அப்படி சொல்லி இந்த பைரவர் சந்நிதியில் போய் மனமாற வேண்டி வழிபாடு செய்து வர வர அனைத்து விதமான தோஷங்கள்லாம் விலகி வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கைமேல் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.